பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம ரூத்தின் சரித்திரத்தில் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஊரில் பெத்லஹேமில் வந்து நகோமிக்கு தெரிஞ்சவங்க யார் அப்படின்னா, அவங்க எலிமலைக்கு இருந்தார்ல நகோமி ஹஸ்பண்டு, அவரோட தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர். அவர் பேர் போவாஸ். அவர் பெரிய ஆஸ்திக்காரராக, பெரிய பணக்காரராக அங்கே பெத்லஹேமில் இருக்கிறாரு. இது சும்மா ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்தாச்சு, ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கும் இடம் கிடச்சிருச்சு போல். நமக்கு வந்து சாப்பிடணும்ல 2 பேரும். ஆனால் இவங்க வந்து நகோமி கொஞ்சம் வயதானவங்க. அதனால் அந்த காலத்தில் என்னென்னா, அறுவடை காலத்தில் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கும்போது, அறுவடை பண்ணோன்னா அது ரீபோர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க பின்னாடியே அறுவடை செய்கிறவங்க எடுத்து நெல் இது கோதுமை தானே, வார்கோதுமைன்னு சொல்லியிருந்தாங்க. கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, பின்னாடியே இவங்கள மாதிரி திக்கற்றவர்கள், அவங்களுக்கு வந்து அவங்க போய் கோதுமை வாங்குறதுக்கு காசு இருக்காது. அதனால் அவங்க வந்து இந்த அறுவடை நடக்கிற இடத்துல அவங்க அறுவடை பண்ணுறவங்க பின்னாடியே போய் சிதறி விழுகிற, அந்த பேக்கில் போடாமல் சிதறி விழுகிற கோதுமையை வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டில் கொண்டு வந்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்றது அது ஒரு இது ட்ரெடிஷன். அது ஓகே அப்படின்னு அந்த வயல் நிலத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. அது வந்து தற்செயலாக நான் போய் அப்படி பறக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரூத் சொல்கிறாங்க. உடனே சரிம்மா போமா அப்படின்னு சொல்கிறாங்க நகோமி. ஆனால் அவங்க வந்து நடந்து போய் ஒரு இடத்துல அறுவடை நடக்குது, ஒரு வயலில். அந்த வயலுக்குள்ளே போகிறாங்க. அது தற்செயலாக என்னென்னா, அவங்க சொந்தக்காரர் போவாஸோட நிலம். அங்கே வந்து போய் இது பறக்கிட்டுருக்காங்க, கோதுமை பறக்கிட்டுருக்காங்க. சிதறி விழுகிற கோதுமையை நம்ம ரூத்து பறக்கிட்டுருக்கு. அப்போ வந்து போவாஸ் வந்து ஆக்சுவலாக அந்த நிலம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும் போல். அந்த பெத்லஹேம் ஊருக்குள்ளே அவங்க வீடு இதெல்லாம் ஆஸ்தி எல்லாமே வந்து போவாஸ்க்கு பெத்லஹேமில் இருக்குது. ஆனால் அவங்களோட நிலம்ல பார்வையிடுறதுக்காக அவர் வர்றாரு. மக்கள் வேலை அறுவடை நடந்துகிட்ருக்க டைம்னால் வந்து பார்க்குறதுக்கு வராரு. வந்து அவங்கள வந்து இது பண்ணுறாரு, வேலை செய்கிறவங்கள கர்த்தர் இருப்பாராக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்கெல்லாம் வந்து திரும்ப ரிட்டனாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வரைக்கும் அந்த போவாஸ் வந்து அந்த நிலத்துக்கு வந்திருக்காரு, அவரோட நிலத்தை பார்வையிட. அதோட முடியுது இந்த பகுதி. அல்லேலூயா.